ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இளம் ஆளுமையோட வெற்றி கதையை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 29 வயசுலேயே எம்எல்ஏவாகி, அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சரவையோட மிக இளம் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற சிவகாசி தொகுதி எம்எல்ஏ கீர்த்தனா யார், அவங்களோட பின்னணி என்ன, அவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கீர்த்தனா பிறந்தது 1996 விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற கோவிலங்குளம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் தான். ஸோ ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவங்க தன்னோட ஆரம்ப கல்வியை ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தான் படித்தாங்க. வசதிகள் பெருசாக இல்லைனாலும் படிப்பில் இவங்க பயங்கர சுட்டி. ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரியில் பிஎஸ்சி கணிதமும், அதுக்கப்புறம் 2019 புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கும் படித்து முடித்தாங்க. ஒரு சாதாரண கிராமத்து அரசு பள்ளியில் படித்த பொண்ணு இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது அவங்களோட உழைப்பு தான் முதல் காரணம். படித்து முடித்ததும் கீர்த்தனா நேராக அரசியலுக்குள்ளே வரலை. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டண்ட்டாக தன்னோட கெரியரை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐபேக் போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்து திரை மரபில் இருந்து நிறைய தேர்தல்களுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு போன்ற இந்தியர்களின் டாப் தலைவர்களோடு இணைந்து தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் மக்களுக்கு என்ன தேவை, ஒரு தேர்தலை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற அரசியல் பாடம் இவங்களுக்கு அக்குவேர் ஆணிவேராக தெரிஞ்சிருக்குங்க. திரைமறைவில் இருந்த கீர்த்தனா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்தப்போ அதில் இணைஞ்சாங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு சிவகாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சது. ஸோ சிவகாசி தொகுதியோட வரலாற்றிலேயே சுதந்திரத்துக்கு அப்புறம் களம் கண்ட முதல் பெண் வேட்பாளர் இவங்க தான். தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. ஸோ முடிவுகள் வந்தப்போ காங்கிரஸ் கட்சியின் மூத்த வேட்பாளரை விட 11,670 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு டிவிகேவோட முதல் பெண் எம்எல்ஏவாக வரலாற்றில் சாதனையும் படைச்சாங்க. வெற்றிக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ஜோசப் விஜய் அமைச்சரவையில் தமிழ்நாட்டோட மிக இளம் தொழில்துறை அமைச்சராக மே 10, 2026 அன்று கீர்த்தனா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ 5 மொழிகள் பேச தெரிஞ்ச இவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் விவாதத்தில் ஹிந்தியில் அதிரடியாக பேசி சோஷியல் மீடியாலே பயங்கர வைரலும் ஆனாங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படித்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட மிக முக்கிய துறையான தொழில்துறை அமைச்சராக உயர்ந்திருக்கிற கீர்த்தனாவோட இந்த பயணம் சாதிக்க துடிக்கும் பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அமைச்சர் கீர்த்தனாவோட இந்த அரசியல் வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.